என் வீட்டுல பிள்ளைங்க ரொம்ப அழுது அடம் பிடிச்சாங்க. அதனாலதான் போனா போகுதுன்னு இந்த வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போடாம தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல பெற்றோர்கள் அவசியம் இந்த காணொலியை பார்க்கணும். முதல்ல இளம் பெண் குழந்தைங்களுக்கு 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு செர்விக்கல் கேன்சர் வேக்சின் போடுற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட பெண் குழந்தைங்களுக்கு அந்த தடுப்பூசி போட்டிருக்கிறாங்க. இது எதிர்காலத்துல அவங்களுக்கு கருப்பையில புற்றுநோய் வராம தடுக்கும். இன்னொரு முக்கியமான திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இதுல அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கும் 20 லட்சம் பேருக்கு காலை உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. இத அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சியில 35 லட்சமா அதிகரிக்கிறதுக்கும் திட்டம் 8ஆம் வகுப்பு வரலையும் இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு விரிவு செய்யறதுக்கும் திட்டம் இருக்குது. அதே மாதிரி அன்பு கரங்கள்னு இன்னொரு திட்டம் இருக்கு. பெற்றோர்களே இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களை அரசாங்கமே அவங்களுக்கு 2000 ரூபாய் மாதம் உதவி தொகையை கொடுக்கறதோட மட்டும் இல்ல 18 வயசு வரலையும் அவங்களுக்கு இந்த உதவி தொகையை கொடுத்து அவங்களுக்கு மேற்படிப்புக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா செய்யறாங்க இல்ல. இந்த மனுஷன் ஒரு 3 நிமிஷம் தான் பேசுறாரு. ஆனா அந்த 3 நிமிஷத்துல எப்படி மகத்தான திட்டங்களை திமுக கூட்டணி இங்க நடைமுறைப்படுத்திருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. எதை மிஸ் பண்ணிருக்கீங்க, எதுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.